ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் ராகி மாவும் ஒரு கப் அரிசி மாவும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வத்தல் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நல்லா மொறுப்பாக இருக்குங்க. ஹெல்தியானது கூட. வெறும் அரிசி மாவை வச்சு செய்யாமல் ராகி மாவை வச்சு செய்து கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத போது பிள்ளைகளுக்கு இதை பொரித்து கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக கூட இருக்கும். எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. வீட்லேயே அரைச்ச ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதனுடைய ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ரேஷன் பச்சரிசி மாவு தான். எல்லாம் ரெண்டுமே இந்த கப்பில் தான் அளந்திருக்கேன். இதுக்கு இப்போது நம்ம 4 டம்ளர் 4 டம்ளர் டம்ளர்ன்றல 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோங்க. ஒரு கப் மாவுக்கு 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போது 4 கப் சேர்க்குறேன். இதுக்கு அடுத்து 4 கப் அப்புறமா சேர்ப்பேன். 4 கப் தண்ணியை சேர்த்து கரண்டியால் கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் பாருங்கள், இது போல் கரைச்சி விடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நான் பாருங்கள், இது போல் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. நல்லா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக சூடாறுன்னு எடுத்திருக்கேன். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போவே 4 கப் சேர்த்துருக்கோம். இப்போ 4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். 2 கப்பு மாவுக்கு 8 கப்பு தண்ணிங்க. இப்போ பாருங்கள், தண்ணி லைட்டாக பாருங்கள், அது நுரைச்சி அது பூரா பபுள்ஸ் வருது. அப்படி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். கை விடாமல் கலந்து கொடுக்கலாங்க. ஏன்னா இது கீழே அடி பிடிக்கும். அதனால் இது போல் நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்ததுலேருந்தே இதை நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது நல்லா வெந்து வரும். கைவிட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து வருது பாருங்கள். கொப்பளிச்சிக்கிட்டு வெந்து வருது பாருங்கள். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து தான் கலர்றேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து கைவிடாமல் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா மாவு வேகணும். இது மாவு எப்படி வெந்துச்சான்னு எப்படி செக் பண்ணணுன்னா, நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கணும். கையில் தண்ணி தொட்டு இந்த மாவை தொடணுங்க. தொடும்போது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கையில் தண்ணி தொட்டு நான் மாவு தொடும்போது கையில் ஒட்டுது. இப்போ இன்னும் மாவு வேகலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். திரும்பவும் நான் பாருங்கள், இது போல் நல்லா கலந்து கொடுக்குறேன். இது நல்லா இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டு நல்லா வேக வைக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்தோம்னா சீக்கிரமாக இது நமக்கு இது போல் கலக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சீக்கிரமாக சூடு ஆறும். அதனால தான் இது போல் நான் பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இது எனக்கு நல்லா இருந்தது செய்கிறதுக்கு. இப்போ நான் கைக்கு தொட்டு இதில் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேங்க. ஓமம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாவில் கலக்கிற மாதிரி நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வத்தல் பிழியறதுக்கு கீழே ஒரு துணி போட்டிருக்கேங்க. அது மேலே பிளாஸ்டிக் கவர் தான் போட்டிருக்கேன். நான் கோதுமை மாவு 5 கிலோ கவர் வரும் இல்லையா, அது 2 கவர் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மேலே தான் நம்ம பிழிய போகிறோம். முறுக்கு தவா எடுத்திருக்கேன். அதில் இந்த ஓமப்பொடி பிழிவோம் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல தண்ணியில் தொட்டு தாங்க இதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிழியணும். இல்லைன்னா இந்த முறுக்கு உரலுக்கு நல்லா ஒட்டிக்கும். அதனால் தண்ணியில் நனைச்சிடணும். தண்ணியில் நனைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம ஓமப்பொடி பிழிவோம் இல்லையா, அந்த பிளேட்டு சேர்த்துட்டு மாவு உள்ளே சேர்த்துட்டு அப்படியே பிழிய வேண்டியது தாங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் இது பிழியறதுக்கு. ஏன்னா ரொம்ப நம்மளோட மாவு கெட்டியாக இல்லாததால்
நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இது பதம். அதனால் நமக்கு பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது போல் பிழியலாம். இப்போ பிழிஞ்சிட்டோம். 2வது தடவை வந்து நான் வந்து மாவு எடுத்து அதில் வந்து வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இதில். சீரகம் சேர்த்து இதையும் நல்லா கலக்க போகிறேன். இது 2வது தடவை வந்து நம்ம வந்து முறுக்கு இது நம்ம ஓலை பக்கோடா பிழிவோம் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதுவும் ஈஸியாக நல்லாயிருக்கும் பிழியறதுக்கு. இந்த ஓலை பக்கோடா அச்சில் போட்டு பிழியறது இதுவுமே பொரிக்கும்போது நல்லாயிருக்குங்க. பிழியறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது போல் எடுத்திருக்கேன். இது போல் நம்ம இருந்ததை நம்ம கொஞ்சமாக இது போல் பிழிஞ்சிருக்கேன். இப்போ நான் 3வது தடவை வந்து நான் கொஞ்சமாக ஜீரகமும் எள்ளும் சேர்த்துருக்கேங்க. எள்ளும் சேர்த்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் மிளகாயை வந்து வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து நான் இப்போது ஸ்டோர் பண்ணி இதை முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சிருக்கேங்க. ஒரு 3 விதமாக பார்த்திங்கன்னா 3 விதமாக நல்லா பிழிஞ்சிருக்கும். இது நல்லா இருக்குங்க. நல்லா டிசைனாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து இது போல் நீங்கள் பொரிக்கும்போது இது போல் வத்தல் போட்டு பொரித்து கொடுக்கும்போது நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து வெயிலில் வச்சுட்டோம். மறுநாள் வந்து நான் இது போல் எடுத்து நான் வந்து தட்டில் மாற்றிட்டேங்க. நம்ம இதை பேப்பரில் போட்டதால் ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கு வந்து சிரமம் இருக்காது. பிளாஸ்டிக்குன்னு நினைப்பீங்க, ஒன்றும் ஆகாதுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம சூடாகவும் பிழியல இல்லையா, அந்தளவுக்குலாம் எஃபெக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கும்போது மேலே துணி போட்டு தான் நான் காய வச்சுருந்தேன். அந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் இருக்காது. இப்போ நல்லா காஞ்ச உடனே நம்ம பொரிக்கிறது தாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான உடனே இப்போ பொரிக்கிறோம் பாருங்கள். நம்ம முதல்ல போட்ட வத்தல் இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது பாருங்கள், பொரிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம முறுக்கு மாதிரி போட்டோம் இல்லையா, அதையும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு பொரிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வருங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ஓலை பக்கோடா பொரிக்கிற இதில் போட்டோம் இல்லையா, அது பாருங்கள். இன்னுமே நான் பாருங்கள் எல்லாத்த விட இது இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வத்தல் கூட ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற ஃபீல் இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வருஷம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான வத்தல் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். ராகி ரெசிபீஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.